நண்பர்களே, நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் சங்க காலம் தான் பார்க்க போகிறோம். சங்க காலம்ன்றது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு சங்க காலம். அதில் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மூவேந்தர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு, ஓகேங்களா? அதில் வந்து தமிழகத்தில் வந்து 3 அரசை பற்றி யார் சொல்லியிருப்பாங்கன்னா அசோகர் சொல்லியிருப்பார். அந்த 3 அரசர்னா சேலர், சோழர், பாண்டியர், ஓகேங்களா? யார்? சேரர், சோழர், பாண்டியர், ஓகேங்களா? இந்த பாருங்க, அசோகர் கல்வெட்டில் அசோகர் கல்வெட்டுகளில் மேற்சொல்லப்பட்ட மூவிந்தர்களோடு இடம்பெற்றுள்ள சத்திரபுத்திரர், அதாவது சத்திரபுத்திரர் அதியமான் என்பது சங்க பாடல் இடம்பெறும் வேலியிலே குறிப்பாக உள்ளது. சோழர் தமிழகத்தின் மத்திய வட பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கீழ் கொண்டிருந்தன. வாங்க நண்பர்களே, சோழர்கள் வந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியும் இதுவே பின்னர் சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. அவர்கள் தலைநகர் உறையூர் ஆகும். உறையூர் எங்கே இருக்குன்னா திருச்சிராப்பள்ளி நகரத்துக்கு அருகே அமைந்துள்ளது. மேலும் புகார் அல்லது காவேரி பூம்பட்டினம் அவங்களுடைய துறைமுகம் ஆகும். சோழர்கள் சின்னம் வந்து புலி ஆகும். காவிரி பூம்பட்டினம் இந்து மாக்கடலிருந்து வந்து நிறைய பேர் வணிகம் செஞ்சுருக்காங்க. அப்போ ஆட்சி செய்தார்னா கரிகாலன், ஓகேங்களா? கரிகாலன் வந்து ஆட்சி செஞ்ச சொன்னது யாருன்னா கடியலூர் உருத்திர கண்ணனார். கடியலூர் உருத்திர கண்ணனார் என்ன பாடல் பாடினா பட்டினப்பாலை பாடியிருப்பார். அந்த பட்டினப்பாலையில் சோழரை பற்றி நிறைய சொல்லியிருப்பார். நண்பர்களே, இங்கே பாருங்கள், இளஞ்செழியனின் மகனானவர் தான் கரிகாலன். சங்ககால சோழர் தலைவராக கருதப்படுகிறார். பட்டினப்பாலை அவருடைய ஆட்சியை பற்றி விரிவாக சொல்கிறது. கரிகாலனுடைய தலையாய போர் வந்து வெண்ணி போர் தான், ஓகேங்களா? அங்கே வந்து சேரரையும் பாண்டியரையும் அவருக்கு உதவிய 11 வேலி குலத்தலைவர்களையும் வெற்றி கொண்டதாக குறிப்பிடுகிறது, ஓகேங்களா? காவிரி அணை கட்டியது, மற்றபடி வாய்க்கால் வெட்டி நீர்ப்பாசன வசதியை மேற்கொண்டு எல்லாமே யாருன்னா கரிகாலன் தான். பெருநீர்க்கள்ளி என்னும் பெயருடைய மற்றொரு அரசன் தான். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வேத வேள்விகளை நடத்தியிருப்பார். ராஜசூ யாகத்தை நடத்தியுள்ளார். கரிகாலன் மறைவுக்கு பின்னாடி அங்கே வந்து நிறையா வந்து அவங்களுடைய வாரிசுகளை சண்டை வந்ததுனால அதை வந்து கண்டுக்காமல் போயிருப்பார். பாருங்க, சேரர் எங்கே ஆண்டாங்கன்னா நம்ம அடுத்து பார்க்கும்போது சேரர் மத்திய வடக்கு கேரளா பகுதியும் தமிழ்நாட்டின் கொங்கு பகுதியும் ஆட்சி செய்த யாருன்னா சேரர்கள். அவங்க வந்து வஞ்சிய தலைநகரை வச்சு அவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. முசிறியும் தொண்டி அவங்களுடைய கட்டுப்பாட்டு இருந்தன. பாருங்கள், வஞ்சி இன்று தமிழகத்தின் எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் உள்ளது. கேரளத்தில் உள்ள திருவஞ்சைக்களம் என்று ஊர் வஞ்சின்னு சொல்கிறாங்க. சேர அரசு குடும்பத்தில் 2 வகையாக இருந்தாங்க. ஒன்று வந்து பொறையூர், இன்னொன்று வந்து பொறையூர் என்னும் கிளைனார் தமிழ்நாட்டில் கரூர் நகர்ந்து ஆட்சி புரிந்தனர் எனவும் பல அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதாவது அதுக்கப்புறம் அந்த சேர அரசுகளை பற்றி 8 சேர அரசுகள் இருந்தாலும் சொல்லிட்டு சங்க நூலான 18 கூறுகிறது. மற்றும் கல்வெட்டும் இருக்கு நண்பர்களே. அது எங்கன்னா கரூர் மாவட்டத்தில் புகழூர் கல்வெட்டில் 3 தலைமுறையாக சேர்ந்த அரசை பற்றி குறிப்பிடுகிறது. அவர்களில் ஒருவரானது யாருன்னா சேரல் இரும்பொறை. அவருடைய நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இமயவர்மன் நெடுஞ்செழியனும் செங்குட்டுவனும் முக்கிய சேரரசாக குறிப்பிடுகின்றன. முசிறி வந்து அவங்களுடைய துறைமுகமாக இருந்ததாக உறுதிப்படுத்துகிறது. சிலப்பதிகாரத்தில் வந்து செங்குட்டுவனை பற்றி மாபெரும் வட இந்திய படையெடுப்பை பற்றி இலக்கியங்கள் வந்து சொல்லப்படவில்லை. செங்குட்டுவன் வந்து 51 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாக வைதிக அவ்வைதிக மதங்களை ஆதரித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் காலத்தில் செப்பு ஈய நாணயங்கள் சேர அரசர்கள் வெளியிட்டுள்ளன. நாணயங்கள் வந்து செப்பு ஈய நாணயங்கள் வெளியிட்டுள்ளன. தமிழ் பிராமி புராண குறிப்புகளை கொண்டுள்ளது. அவை ரோம நாணயத்தை போல் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. அவங்களுடைய சின்னம் என்னென்னா வில்லும் அம்பும் தான், ஓகேங்களா? வில்லும் அம்பும் அவங்களுடைய சின்னம். பாண்டியர்களை வந்து எங்கே ஆண்டிருப்பாங்கன்னா மதுரையில் ஆண்டன. தாமிரபரணி வங்கக்கடலுக்களில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள கொர்க்கே அவர்களின் முக்கிய திறமாக உள்ளது. அவங்களுடைய முக்கிய வேலையினால் முத்து குளிப்பதற்கும் சங்குகள் சேகரிப்பதும் அவருடைய இதாக இருந்திருக்கும், வேலையாக இருந்திருக்கும். கொர்க்கையை வந்து பெருப்பிளஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா கொல்கோய் என்று குறிப்பிட்டுள்ளார். பாண்டிய சின்னம் வந்து மீன். அவர்கள் நாணயங்கள் ஒரு புறம் யானையும் மறுபுறம் வந்து மீனின் உருவமும் இருந்தது. கேரள தெற்பகுதியில் போர் செஞ்சு போய் அங்கே வந்து நெல்கிண்டா என்ற துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டை கொண்டு வந்தனர். மரபுவழி செய்தியின்படி பாண்டியர்கள் தமிழ் சங்கங்களை ஆதரித்தாகவும் சங்க நூல்களை தொகுப்பித்தனர் என்று குறிப்பிட்டனர். சங்க
பாடல்கள் பாண்டிய அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுகின்றன. ஓகேங்களா? மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு தான் பார்க்க போகிறோம். இது எத்தனாம் நூற்றாண்டுனா பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகின்றது. மதுரை காஞ்சி முதுகுடி பெருவழுதியையும் மற்றொரு நெடுஞ்செழியனையும் தலையானங்காலத்து நெடுஞ்செழியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகின்றது. முதுகுடும்பி பெருவழுதி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் என குறிப்பிடுகிறார். தான் செய்த வேத வேலை சடங்குகளையும் நினைவாக பெருவழுதி என்ற பெயரில் புராண கதை பொறிப்புகளையும் கொண்டு நாணயங்கள் வெளியிட்டுள்ளனர். நெடுஞ்செழியன் யாரோட போர் சொல்லியிருப்பாங்க? சேரர், சோழர், 5 வேலு, சில குற்றரசுகள். ஓகேங்க. அவர் யாருன்னா திதியன், எழினி, எருமையூரன், இளங்கோவேன்மான், போருண ஆகியோரின் கூட்டுப்படைகளை தலையானங்காலத்து போரில் வெற்றி கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் சிற்றரசன் வேளிர், மிளலை, முத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் என்னும் இடங்களை கைப்பற்றியதாக குறிப்பிடப்படுகின்றன. இவரையே சாரும். இவர் என்ன பண்ணுறாங்க? கொற்கையின் தலையானவென்றும் திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன் பிடிக்கும் போர் புரியும் திறன் பெற்ற தென்பகுதி பரதவர்கள் தலைவன் என்றும் இவர் புகழப்படுகிறார். இவர் எப்படி புகழ்கிறாங்கன்னா கொற்கையின் தலைவன் என்றும் திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன் பிடிக்கும் போர் புரியும் திறன் பெற்ற தென்பகுதி பரதவர்கள் தலைவன் என்றும் பாண்டியர் அதாவது நெடுஞ்செழியனை புகழ்வாங்க நண்பர்களே. இதுதான் சங்க காலத்தை பற்றி 11th ஹிஸ்ட்ரி நண்பர்களே. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் இல்லை ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் இருக்குது நண்பர்களே. அதாவது இது ரொம்ப ஓல்டு கொஸ்டின். அதாவது சங்க காலத்தில் சங்க புலவர்களை ஆதரித்தவர்கள் யாருன்னு கேட்பாங்க. பாண்டியரா, சேரரா, சோழரான்னு கேட்பாங்க. அது யாருன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. அது ஒரு ஓல்டு கொஸ்டின். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சத்திய புத்திரன் என்று அதியமான் யாரை சொல்லியிருப்பாருன்னு ஒரு கொஸ்டின் நண்பர்களே. இந்த 2 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.